இன்னைக்கு காலையிலேயே ஒரு வேதனையான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வீடு பக்கத்துல ஆடு மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு குட்டி ஆடு இருக்கும். அந்த ஆடு பிறந்து 1 மாசம்தான் ஆகுது. நீங்க வீடியோல பாக்குறீங்களே, இவன் தான் அவன், கடா குட்டி. எப்பவுமே துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருப்பான். நானும் என் பொண்ணும் அடிக்கடி அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து விளையாடுவோம். இன்னைக்கு சடனா அவங்க இந்த மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து ஒரே அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க வழக்கமா கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு அவங்க பக்கத்துல போயிருந்திருக்காங்க. சடனா யாருடைய வளர்ப்பு நாய், ஒரு நாய் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை போட்டு நல்லா கடிச்சிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி கட்டி போட்டதால அதால தப்பிச்சு ஓட முடியல. அண்ட் அவங்க வளர்க்குறவங்களும் பக்கத்துல இல்லாததால துடிச்சு குழந்தை இறந்துடுச்சுங்க. ஸ்பாட்லயே இறந்துட்டு இருக்கு. கேள்விப்பட்டோன்னே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்க விரும்புறேன். நாய்களை வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவைங்க. நம்மளோட வளர்க்குற நாய்கள் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு தராத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். நான் இது எனக்கும் சேர்த்து சொல்றேன். என்கிட்டயும் ஒரு நாய் இருக்கு. நான் எப்பவுமே ரொம்ப கவனமா இருப்பேன். இந்த விஷயம் பார்த்ததுல இருந்து இன்னும் எனக்கு ரொம்ப அவேரா இருக்கு. நானும் இனிமே என்னோட நாய்க்குட்டிய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மற்றவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் தராத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா உயிர்ன்றது அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உயிர் தாங்க. அதை வளர்க்குறவங்களுக்கு தான் அதனோட வேதனையும் வலியும் தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நாய் வளர்க்குறவங்க கவனமா இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோவை பகிருங்க.